பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட்ல டைனமிக்கா ஒரு வெப் பேஜை எப்படி ரெடி பண்றது, அதுக்கு தேவையான சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் எனக்கு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஃபைலோட நேம் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா டாம் ப்ரோக்ராம் 1.html அப்படின்னு நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி என்ன ப்ராஜெக்ட் பத்தி பேச போறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் டீட்டெயிலா பேசிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு டாம்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கெட் எலமெண்ட், ஓகேவா, கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படிங்கிற ஏரியால இருக்கக்கூடிய அந்த மெத்தட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறதான் பார்க்க போறோம். இல்ல ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளா ஒரு HTML பிளஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத நம்ம இதில் பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இதுல மீனிங் இருக்கு. டாம்னா என்ன சொல்லிட்டோம், டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். அதுல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் மெத்தடா இருக்கக்கூடியது கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படிங்கிறது. கெட்னா என்னது, வாங்குறது. எலமெண்ட்னா என்னது, நமக்கு தேவையான எலமெண்ட், எந்த எலமெண்ட்டை நம்ம ப்ராசஸ் பண்ண சொல்றோமோ அந்த எலமெண்ட் பை ஐடி. ஐடியை ப்ரேஸ் பண்ணி எனக்கு அந்த ஐடி எந்த ஐடி நமக்கு மேட்ச் ஆகுதோ அந்த ஐடியை பேஸ் பண்ணி என்னோட எலமெண்ட்டை எடுத்துட்டு வா அப்படிங்கிறதா இந்த இடத்தோட மீனிங். இப்போ நம்ம இதுல என்ன ப்ராஜெக்ட் நம்ம பண்ண போறோம் அப்படின்னா ஒரு சின்ன என்ன டாஸ்க் பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ண போறோம். டைனமிக்கா நம்மளோட கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ண போறோம். இப்போ எப்படின்னா ஹலோ அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு பட்டனை கிளிக் பண்ணும்போது அது வெல்கம் அப்படின்னு அங்கே மாறணும். இல்லை வெல்கம் அப்படின்னு அங்கே ஒரு பட்டன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பட்டனை எனக்கு கிளிக் பண்ணும்போது அதோட கண்டென்ட் வந்து தேங்க்யூ அப்படின்னு எனக்கு மாறணும். இந்த மாதிரி என்னோட கண்டென்ட்டை நான் எப்படி சேஞ்ச் பண்ண போறேன் அப்படிங்கிறதுக்கு தான் நான் எதை யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா இந்த கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி நான் பண்ண போறேன். ஓகேவா? அதுக்கு நான் என்ன பண்ணணும், எப்பவும் போல HTML அப்படிங்கிறத நம்ம டைப் பண்ணிக்கணும். இது HTMLோட ரூட் எலமெண்ட், இது வந்து அந்த ரூட் எலமெண்டோட க்ளோசிங். இப்போ இதுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும், ஹெட் டேக் டைப் பண்ணணும். ஹெட் டேக்குள்ள நம்ம என்ன பண்ணணும், டைட்டில் டைப் பண்ணி நம்ம என்ன ப்ராஜெக்ட் பண்ண போறோமோ அதை நம்ம டைப் பண்ணணும். நான் இதில் என்ன பண்ண போறேன், சேஞ்ச் த டெக்ஸ்ட் கண்டென்ட், என்னோட கண்டென்ட்டை நான் சேஞ்ச் பண்ண போறேன் அப்படின்னு நான் இங்கே கொடுத்துட்டேன். பாடிக்குள்ளதான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட வெப்பேஜுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம கொடுப்போம். இப்போ நான் பாடியில என்ன பண்றேன் அப்படின்னா சாம்பிளா நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா H1 டேக்குள்ள நான் வந்து ஹலோ அப்படின்னு ஒரு கண்டென்ட்டை டைப் பண்றேன். இதுக்கு நான் ஒரு ஐடியும் செட் பண்றேன். இந்த ஐடி என்னன்னு செட் பண்றேன் அப்படின்னா ஐடியோட நேம் வந்து டைட்டில் அப்படின்னு நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இப்போ இந்த இடத்த போய் நீங்க உங்களோட ப்ரௌசர்ல போய் ரன் பண்ணி பாருங்க. இப்போ நார்மலா என்கிட்ட ஒரு ப்ரௌசர் இருக்கு, அதுல போய் ரன் பண்ணி பார்த்தேன்னா அந்த ஹலோங்கிற வார்த்தை மட்டும் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதுல ஒரு பட்டன் ஒன்று வைக்க போறேன். இப்போ இந்த இடத்துல போய் பாருங்க, நான் ஒரு பட்டன் ஒன்று வைக்க போறேன். அந்த பட்டனோட நேம் வந்து கிளிக் அப்படின்னு நான் வச்சுக்க போறேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல போய் பாருங்க, எனக்கு பட்டனுக்கு கீழே கிளிக்குங்கிறது வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த பட்டனை எனக்கு கிளிக் பண்ணும்போது எனக்கு டைனமிக்கா ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ரன் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம பண்ண போறோம். அதுக்காண்டி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஆன் கிளிக் அப்படிங்கிற என்னோட ஈவென்ட் ஹேண்ட்லரை நான் யூஸ் பண்ண போறேன். ஓகேவா? ஈவென்ட் ஹேண்ட்லிங்கை நான் யூஸ் பண்ண போறேன். அது நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஃபங்க்ஷனோட நேம் வந்து நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா சேஞ்ச் டெக்ஸ்ட் அப்படிங்கிறத நான் பண்ணிட போறேன். இப்போ இந்த சேஞ்ச் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது நம்ம ஒரு ஃபங்க்ஷன் நேம் மட்டும் நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். ஆனால் ஃபங்க்ஷன் இன்னும் நம்ம எழுதலை. அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிட்டு ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஏரியால சேஞ்ச் டெக்ஸ்ட் அப்படிங்கிற என்னோட ஃபங்க்ஷனோட நேமை நான் எழுதிட்டு இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படிங்கிறத நான் பண்ண போறேன். இப்போ இந்த ஐடி நான் எதை செலக்ட் பண்ணணும், டைட்டிலுங்கிற ஐடியை நீ எடுத்துக்கோ. டைட்டிலுங்கிற ஐடியை நீ எடுத்துக்கோ. அதுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன்னா இன்னர் டெக்ஸ்ட், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் கண்டென்ட்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இன்னர் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்னர் டெக்ஸ்டா வெல்கம் அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ நல்லா யோசித்து பாருங்க, எப்பவுமே நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க வேல்யூ தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போய் நம்ம ஸ்டோர் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். நான் என்ன பண்ணியிருக்கேன், வெல்கம் அப்படிங்கிற கண்டென்ட்டு டைட்டிலுங்கிற ஐடிக்குள்ள இன்னர் டெக்ஸ்டா உள்ள போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எப்போ, இந்த சேஞ்ச் டெக்ஸ்ட் அப்படிங்கிற என் ஃபங்க்ஷன் ரன் ஆகும்போது உள்ள போகணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இதுதான் எனக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ். இப்போ பாருங்க, என்னோட ஃபங்க்ஷன் எனக்கு இங்கே இருக்கு, சேஞ்ச் ஃபங்க்ஷன் அப்படின்னு எனக்கு ஒன்று இருக்கு.
இந்த சேஞ்ச் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எப்போ கால் ஆகுதோ அப்போ வந்து இந்த ஹலோங்கிற என்னோட கண்டென்ட் எனக்கு என்னவா மாறிடுமா, வெல்கம் அப்படின்னு எனக்கு மாறிடும். அதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜா எனக்கு இருக்கு. இப்போ பாருங்க என் கண்டென்ட் எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு. ஜஸ்ட் ஒன்ஸ் ரீஃப்ரெஷ் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்போ நான் கிளிக்குங்கிற பட்டனை கிளிக் பண்ணோடனே பாருங்க எனக்கு ஹலோங்கிற கண்டென்ட் வந்து எனக்கு என்ன ஆயிருச்சு அப்படின்னா வெல்கம் அப்படின்னு எனக்கு மாறிடுச்சு. இப்போ பாருங்க மறுபடியும் ஹலோ இருக்கு. இப்போ இதை நான் கிளிக் பண்ணும்போது பாருங்க வெல்கம் அப்படின்னு எனக்கு கண்டென்ட் மாறி இருக்கு. இப்போ இதை தான் நம்ம டாமை வந்து யூஸ் பண்ணி நம்ம டைனமிக்காக ஒரு வெப் பேஜை பண்ண முடியும் அப்படின்னு சொல்றது. இதுதான் நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டோட கலரை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, பேக்ரவுண்ட் கலரை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, ஒரு ஷோ அண்ட் ஹிடன் எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி லாட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தொடர்ந்து இந்த மாதிரி ஜாவாஸ்கிரிப்டோட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஹெடோ சிஸ்டம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜாவாஸ்கிரிப்ட் படிச்சுட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் guys. Thank you. Bye bye.